காலையில எந்திச்ச உடனே செய்யக்கூடிய இட்லி, தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலா இந்த மாரி ஒரு கிச்சடி ரெசிபி செஞ்சு பாருங்க. அதுவும் குதிரைவாலி அரிசியில ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாரியும் இருக்குங்க. ஸோ நாம இன்னைக்கு வந்து ரொம்பவும் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ஹெல்த்தியான அரிசியில செய்ய போறோம். குதிரைவாலி அரிசிங்க. ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இத நல்லா ஒரு 2, 3 தண்ணியில வாஷ் பண்ணி, அப்புறமா வந்து நம்ம ஊற போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணிய போட்டு. ஸோ இது ஒரு சைடு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா, நான் வந்து காய்கள்லாம் போட்டு செய்ய போறேங்க. ஸோ இதில வந்து நெறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே குடுக்குறது நல்லதுங்க. வாரத்தில ஒரு முறையாவது நம்ம இது வந்து செஞ்சு சாப்பிடுறது நல்லது. இதே மாரி தான் வந்து ஒரு சில அரிசிகள் இருக்கும். குதிரைவாலி அரிசி மாரியே வந்து தினை அரிசி, வரகு அரிசி ஒரு சில அரிசிகள்லாம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் லைட் கலர் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதன மாரி தான். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். குக்கர் எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய சேர்த்துட்டு, கடுகு, கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேத்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு 3 பேர் அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால் அந்த குவான்டிட்டிய வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்த சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுக்கலாம். நான் இது கூட வந்து காய்கள் போட்டு தான் செய்ய போகிறேன். பீன்ஸு, கேரட்டுங்க அதையும் வந்து நறுக்கிட்டு இருக்கேன் இது வேகிறதுக்குள்ள. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அரிசிலலாம் செய்கிறது பிடிக்காது இல்லையா? ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக குடுக்கணும்னு நினச்சி நம்ம செஞ்சோன்னா, கண்டிப்பா வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக காய்கள் போட்டு செய்கிறேங்க. பீன்ஸு, கேரட்டு நம்மளோட விருப்பம் என்ன காய் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா மெயினாக வந்து புதினா போட்டிங்கன்னா, அந்த கிச்சடி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனாலேயே வந்து நான் 2மே சேர்த்து வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விட்டு, அந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்சம் போல் தண்ணிய சேர்த்துட்டு, நம்ம இத வந்து வேக விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாலே போதுங்க. ஸோ மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு, நம்ம ஊற வச்சோம் இல்லையா? நம்ம 1 கிளாஸ் வந்து அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா, இது சீக்கிரமா வந்து வெந்து வந்துரும். ஒரு 3 விசில் வச்சாலே போதும். அதே மாரி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. எந்த அளவுக்கு நம்ம வந்து அரிசி இது எடுக்கிறோமோ, அதுக்கு 3 பங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இதாங்க சரியான மெஷர்மெண்ட்டு. ஸோ வந்து தண்ணிய சேர்த்துட்டேன். இது கூடவே வந்து அரிசியும் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு, தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணிய சேர்த்துட்டு நான் விசில் போட்டு மூடி வச்சுடுறேங்க. ஸோ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பெர்ஃபெக்ட்டா ரொம்பவும் குழையாம, ரொம்பவும் முழுசாவும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா வெந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குடுக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா, இதில நார் சத்துலாம் அதிக அளவிலேயே இருக்குங்க. மார்னிங்காவும் சரி, இல்ல ஈவினிங் நைட்டு டின்னராவும் சரி, நீங்க கண்டிப்பா வந்து செஞ்சு சாப்பிடலாம். நல்லா அருமையாவே இருந்தது. குழந்தைங்களுமே வந்து சுட சுட சாப்பிட்றப்ப நல்லா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ஸோ நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தா, 1 கிளாஸ் அளவுல செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு அட்டகாசமா இருந்ததுங்க. குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்பவே அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.